அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். நம்மளுடைய வேட்பாளர்கள் எல்லாருமே ரொம்ப சாதாரணமான குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க பின்னாடி பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன். ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஒரு எம்எல்ஏன்றது சும்மா அனுபவத்தை வச்சுக்கிட்டு கொள்ளை அடிக்கிறவங்களாலாம் இருக்கக்கூடாது. சும்மா அனுபவத்தை வச்சுக்கிட்டு சட்ட விரோதமாக கல்குவாரியில் ஈடுபடுறவங்களாலாம் இருக்கக்கூடாது. சும்மா அனுபவத்தை வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கிற பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸா தாறுமாறா தாக்குறவங்களாலாம் இருக்கக்கூடாது. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா, இந்த திமுகவிலிருந்து வந்த ஒரு எம்எல்ஏ மேல கொள்ளையடிச்ச கேஸ் இருக்குது, போதைப் பொருள் கடத்தல் கேஸ் இருக்குது, திருட்டு கேஸ்லாம் இருக்குது. திருட்டு கேஸ்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் ஒருத்தர் இருக்கிறார். நீங்க கூட யோசிக்கலாம் அவர் யாரு அப்படின்னு. நீங்க யோசிக்கலாம் அந்த எம்எல்ஏ யாருன்னு உங்களுக்கு யோசிக்க தோணும். இன்னொரு க்ளூ வேணா நான் தரேன். அந்த திருட்டு கேஸ்ல உள்ள போயிட்டு வந்தவரை யாருக்கு எதிராக இந்த திமுக தேர்தலில் நிக்க வச்சாங்க தெரியுமா? இன்னைக்கு அவங்க கூட்டணியிலேயே மூச்சுக்கு 300 தடவை முட்டு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவருக்கு எதிராக. அந்த தலைவரை தோக்கடிக்கணும்னு தான் 1996 அவருக்கு ஆப்போசிட்டா இந்த எம்எல்ஏவை நிக்க வச்சாங்க. மரியாதை நிமித்தமா அந்த தலைவர் பேருங்க நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறாங்க எம்எல்ஏஸ், நான் லிஸ்ட் போட்டு சொன்ன மாதிரி. ஆனா எம்எல்ஏஸ்னா சும்மா இல்லை, ஒரு தொகுதிக்கான அந்த மக்களுக்கான எல்லை காப்பாளர்கள். அப்படி இருக்கணும். களத்துல மக்களோட மக்களா நிக்கிற மாதிரி ஆளுங்களை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நான் எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்திலையும் ஒரே நேரத்துல நான் போய் நிக்க முடியாது இல்லையா? அதனால என் சார்பா என்னோட பிரதிநிதிகளா நானே பார்த்து என்னுடைய வேட்பாளர்களை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நம்மளுடைய அக்கா, நம்மளுடைய தங்கை, நம்மளுடைய அண்ணா, தம்பி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வேட்பாளர்களை செலக்ட் பண்ணி இன்னைக்கு உங்க முன்னாடி நான் ஒப்படைக்கிறேன். மக்களே, அவங்கள எம்எல்ஏ ஆக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இன்னமும் ஒரு கூச்சல் சத்தம் அடங்கின மாதிரி எனக்கு தெரியல. விஜய்க்கெல்லாம் என்னப்பா செல்வாக்கு இருக்குது, கூட்டத்தை வச்சு சொல்றீங்களா? அதெல்லாம் வேடிக்கை பார்க்க வர்ற கூட்டம்ப்பா. கூட்டம் வந்துட்டா உடனே ஒரு பெரிய ஆளா? கூட்டம் ஓட்டா மாறிடுமா, ஓட்டு சீட்டா மாறிடுமா? அதெல்லாம் எப்படி மாறும்? அதெல்லாம் மாறாது. இப்படி வன்மத்தில் கேள்வி கேட்கிறவங்களுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். இந்த தேர்தல் எல்லாரும் சொல்ற மாதிரி தேர்தல்லாம் கிடையாது. இது இருமுனை போட்டி மட்டும்தான். மக்கள் கூட்டணியான நமக்கும் ஸ்டாலின் சார் கூட்டணிக்கும் மட்டும்தான் இந்த தேர்தல். அதனப்பா ஸ்டாலின் சார் கூட்டணி பேரான மக்கள் நல கூட்டணியா? மொத்த பேக்கேஜ் அங்கதானே இருக்குது. ரிசல்ட் என்ன தெரிஞ்சதுனால என்னமோ அவர் அந்த பழைய மக்கள் நல கூட்டணியாவே மாத்திக்கிட்டாரோ என்னமோ எனக்கு தெரியல. உடஞ்ச கிளாஸ ஒட்ட வச்ச மாதிரி, கிழிஞ்ச துணியை தச்சு வச்ச மாதிரி, இது ஒரு ஒட்டு போட்ட ஒரு கூட்டணி, அவ்வளவுதான். அதனால நீங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி உங்களுடைய ஓட்டை சிந்தாம செதறாம நம்மளுடைய டிவிகே வேட்பாளர்களுக்கும் நம்மளுடைய டிவிகே விசில் சின்னத்துக்கும் தயவு செஞ்சு ஓட்டு போட்டு. இப்ப நம்மளுடைய வேட்பாளர்கள் எல்லாரும் நான் சொல்றது கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. மக்களுக்காக, மக்கள் பணிக்காக மட்டுமே நான் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறேன். நான் ஜெயிச்சு வந்த பிறகு மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடமாட்டேன். ஊழல் கரை படியவே விடமாட்டேன். பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவேன். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவேன். சட்டம் ஒழுங்கை சரி செய்ய துணை நிற்பேன். ஒரு நாளும்
மக்கள் விரோத செயலில் ஈடுபட மாட்டேன். இது சத்தியம். தேங்க்யூ. மக்களே, இது உறுதிமொழியெல்லாம் கிடையாது, இது உத்தரவாதம். ஜென்சி நண்பர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஏப்ரல் 23 சும்மா காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு ஓட்டர் ஐடியை கையில் எடுத்துக்கிட்டு ஆளா பூத்துல போய் நின்னு விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அழைச்சிட்டு போங்க. சப்போஸ் வெளிநாட்டுல இருந்து நீங்க இங்க சென்னையில இருக்கீங்கன்னா, என்னடா இது வீக் டேயா போச்சு, நம்ம வெளி ஊருக்கு போகணுமா, ஓட்டு போடணுமா அப்படின்ட்டு அசால்ட்டா இருந்துடாதீங்க. இப்பவே அட்வான்ஸா உங்களுடைய டிக்கெட்டை புக் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு தலைமுறைக்கான ஒரு தேர்தல், உங்களுக்கான தேர்தல். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டின்னு எத்தனை முனை போட்டின்னு எத்தனை உருட்டினாலும் இங்கு 2 முனை போட்டி தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா, மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே. அதனால உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இது ஒரு விசில் புரட்சி தேர்தலா இருக்கணும். யாரு வேட்பாளரா இருந்தாலும் அந்த வேட்பாளர் வேற, இந்த விஜய் வேற அப்படின்னு நினைச்சிடாதீங்க. கான்பிடண்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.